இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் முதலில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இது இல்லையா சார் ஒரு ரெண்டுங்கிற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. அதாவது அர்ஜுன் நிஜமாகவே ஒரு மோசமான ஒரு ஆள். அவர் என்ன தான் காரணம் தெரிவிச்சுட்டாலும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் அபகரித்த பிறகு கூட வயிற்றில் கர்ப்பமாக இருக்க சரஸ்வதியை கீழே தள்ளுற அளவுக்கு மோசமான டெசிஷன் எடுத்தவர் தான் அவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வில்லனை இவங்க டீல் பண்ணுற விதமும், அதே சமயத்தில் தன்னுடைய மகன் தப்பு செஞ்சான் அப்படிங்கும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளி விட்டு அடி வாங்க வச்ச கோதை இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனை புஜுக்குன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதும், அதனால பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகள் கஷ்டப்படுவா அப்படின்றது ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாமுங்க அவங்கள அந்த மாதிரி தமிழுக்குன்னா அது தக்காளி சட்னி, ஆனால் தன்னுடைய மகளுக்குன்னா ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை வேற பெயில் எடுத்து காப்பாற்றியாச்சு. இப்போ அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் வச்சு என்னை காப்பாற்றி வெளில கொடுத்ததே அத்தை தான், இதை வச்சு நான் அந்த ரெண்டு குடும்பத்தையும் உடைக்கிறேன், அந்த குடும்பத்தை உடைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் பேசிக்கிட்டு இருந்தா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி செம்மையாக கோவப்படும் போது தமிழ் அப்படிங்கிறவர் பெரிய தியாக செம்மல் மாதிரி என்ன இருந்தாலும் அம்மா பண்ணது நம்ம நல்லதுக்காக, நம்ம தங்கச்சிக்காக, அவங்க எடுத்த முடிவு புரியுது, அப்புறம் ஏன்டா உள்ள தள்ளிங்க இருந்தாலும் இந்த உள்ளே தள்ளாமலே இருந்திருக்கலாம்ல, இல்லை பழி வாங்காமலே இருக்கலாம்ல, பழி வாங்கணும்னு பேசுகிறீங்க, என்னென்னவோ வளர்றீங்க, திருப்பி ஏதாச்சும் பண்ணுவேங்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அதே இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு அவங்க அம்மா என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது இப்போ கார்த்தியாச்சும் கோவப்பட்டு நீ வேணா இப்படி லூஸாக நான் லூஸாக இருக்க முடியாது, இப்படி ஒரு அம்மா எனக்கு தேவையே இல்லை, நான் வேற எங்கேயா கூட வேலை பார்த்து கூட பொழைச்சிக்கிறேன், நான் இப்படி ஒரு நம்ம முதுகில் குத்தி சொந்த பசங்க முதுகிலே குத்திட்டு நமக்கு துரோகம் செய்ய ட்ரை பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை எரிச்சு உள்ளார ஃபேக்ட்ரியை எரிச்ச அளவுக்கு மோசமான ஆள் இருந்தால் அவனை வெளில கூட்டுறதுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம கேட்கும்பொழுது போய் சொன்னாங்க அப்படின்னா எப்படி ஒரு நியாயமான அம்மா அவங்க இருக்க முடியும்? கோவப்பட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் கார்த்திக் கோவப்படுவார் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.